ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு அப்புறம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு ப்ரெட்டை ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஈஸ்ட் தேவை. நான் இப்போ ஃபாஸ்ட் ரைசிங் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் 100 ml அளவுக்கு வார்ம் மில்க், கை வச்சா நம்மளுக்கு சுடுற அளவுக்கு பால் அந்த அளவு சூடாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஈஸ்ட்டை அந்த பாலில் கலந்துப்போம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் அந்த ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகுற அளவுக்கு விட்டுறலாம். இப்போ இந்த ஈஸ்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் முட்டை சேர்த்துப்போம். 2 முட்டை எடுத்திருக்கேன் நான். 2 முட்டையை சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 2 முட்டையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்ல. 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்ல. நம்ம நார்மல் விஸ்க் வச்சே நல்லா கையால் 1 நிமிஷம் போல் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். வெஜிடபிள் ஆயில் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயும் முட்டையும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு வாட்டி 1 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஈஸ்ட் இப்போ ரைஸ் ஆகிருக்கும் பாருங்கள். நல்லா நொறைய மேலே வந்திருக்கு. அதையும் நல்லா கலந்துட்டு இப்போது அந்த மில்க்கு ஈஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்க அந்த கலவை அந்த மிக்சரையும் இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஈஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு முட்டை நம்ம சேர்த்து வச்சுருக்க ஈஸ்ட் எல்லாமே நல்லா கலந்துக்கிற மாதிரி ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. நல்லாவே ஒரு நிமிஷம் ஒரு பொருள் சேர்க்குறப்பையும் ஒரு நிமிஷம் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பன்னு ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, நல்லா பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 1 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் பெரிய உருளைக்கிழங்கு 1 தோல் எடுத்துட்டு நம்ம கேரட் சீவுறதுல துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு சீஸ் துருவி இருக்கும்ல, நம்ம மோசலா சீஸ் எந்த சீஸ்னாலும் இந்த மாதிரி துருவின சீஸ் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துப்போம். கூடவே 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துப்போம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நீங்கள். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துப்போம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஒரு வாட்டி கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் மாவு இப்படி தான் இருக்கும். இதை இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெந்து வந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பன்னுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் இதை பிசைய தேவையில்ல. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் நம்ம வீட் பொட்டேட்டோ ப்ரெட்டோட மாவு கன்சிஸ்டன்சி இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம். இந்த மாவு நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கோம்ல, நல்லா டபுள் ஆகி வர வரைக்கும் இது மேலே ஒரு கிளிங் ராப் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அது இல்லைன்னா நீங்கள் ஒரு மூடியோ இல்லை ஈர துணியோ போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஓரமாக வச்சிடலாம். நம்ம வச்சிருக்க மாவு நல்லா டபுள் த சைஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். பாருங்க இப்போ நம்ம வச்சிருந்த மாவு டபுள் த சைஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பவுலில் ஹாஃப் சைஸ்க்கு தான் நான் மாவு போட்டு வச்சுருந்தோம். நம்ம கலந்து வச்சிருந்த மிக்சர் இருந்தது. இப்போ ஃபுல் நல்லா பொங்கி வெளியே வர அளவுக்கு மாவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி அந்த இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம பண்ணுற ப்ரெட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட ஈஸ்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகாதனால நம்மளுக்கு டபுள் த சைஸாக இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ப்ரெட்டும் சாஃப்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு 8 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன். நான் கிளாஸ்வேர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பேக்கிங் பேன் இருக்கும்ல, அதில் கூட நம்ம பண்ணலாம். நார்மல் பேக்கிங் ப்ரெட் பண்ணுறதுலேயும் இருக்குது. அதில் இப்போ இந்த பேனில் நான் ஃபுல்லாக பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம வச்சுருக்க டோவை அப்படியே இதில் மாற்றிடுவோம். நம்ம மாவு இதில் மாற்றிடுவோம். இப்போ மாவை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம தட்டி விட்டால் போதும். இதில் நிறைய கட்டி எதுவும் இருக்காது. இதை 350 ஃபாரன்ஹீட்டில் 150 செல்சியஸில் நம்ம ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆனிச்சு பேக் ஆகிறதுக்கு.
பாருங்க சூப்பரா வந்து மேல நல்லா ப்ரௌனாவும் உள்ள சாஃப்டாவும் நம்மளோட பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இத நம்ம பீஸ் போட்டுறலாம். இந்த பிரெட்ட வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் ஸ்நாக் மாரி. இல்லன்னா இது கூட வந்து ஜாம் வச்சு இல்ல எதனா வந்து சிக்கன் கிரேவி இல்ல பாவ் பாஜி நம்ம வந்து மைதாலாம் ஹெல்தி இல்ல அப்படின்னு பார்த்தா கூட அந்த கிரேவிலாம் கூட இதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். பாருங்க நல்லா பிரெட் வந்து சாஃப்ட்டா இருக்கு. சாப்பிடுறதுக்கும் வந்து அப்படியே சாப்பிடுறதுக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் மறக்காம இந்த வீட் பொட்டேட்டோ பிரெட்டை வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே வியூவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.